உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகிறது என்று சமீபத்தில் உங்களுக்கு தோன்றியிருக்கிறதா? காரணமே தெரியாமல் மனதில் ஒரு அமைதி அல்லது எதிர்பாராத ஒரு நம்பிக்கை, எல்லாம் சரியாகிவிடும் என்ற ஒரு உணர்வு. அது வெறும் எண்ணமா? இல்லை, அது உங்கள் நல்ல காலத்தின் தொடக்கச் சிக்னலாக இருக்கலாம். ஆம் நண்பர்களே, ஒரு மனிதனின் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வருவதற்கு முன் பிரபஞ்சம் சில சிறிய அறிகுறிகளை அனுப்பும். அந்த அறிகுறிகளை கவனிக்கத் தெரியாதவர்கள் அதை சாதாரணம் என்று நினைத்து தவறவிடுவார்கள். ஆனால் இன்று உங்கள் வாழ்க்கையில் இந்த 5 விஷயங்கள் நடந்தால் உங்கள் நல்ல காலம் ஆரம்பமாகிவிட்டது என்று உறுதியாக சொல்லலாம். முழு வீடியோவையும் கவனமாக பாருங்கள். 5வது விஷயம்தான் மிகவும் சக்தி வாய்ந்தது. விஷயம் 1: காரணமற்ற மன அமைதி. முதல் அறிகுறி காரணமற்ற மன அமைதி. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாம், பணம் குறைவு இருக்கலாம், வேலை அழுத்தம் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் திடீரென்று உங்கள் மனம் அமைதியாகிவிடும். பரவாயில்லை, எல்லாம் சரியாகிவிடும் என்று உள்ளுக்குள் ஒரு குரல். அது சாதாரணமில்லை. நல்ல காலம் தொடங்குவதற்கு முன் மனதில் இருக்கும் பயம் மெதுவாக குறையும். ஏன் தெரியுமா? பயம் இருக்கும் இடத்தில் வளர்ச்சி நுழைய முடியாது. அமைதி வந்துவிட்டால் அதன் பின்னால் வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய சிக்னல். நீங்கள் சமீபத்தில் காரணமில்லாமல் அமைதியாக உணர்ந்திருந்தால் கமெண்டில் அமைதி என்று எழுதுங்கள். விஷயம் 2: பழைய பிரச்சனைகள் தானாக தீரத் தொடங்கும். 2வது அறிகுறி, நீங்கள் நீண்ட நாட்களாக சிக்கிக் கொண்டிருந்த ஒரு பிரச்சனை திடீரென்று மெதுவாக சரியாகத் தொடங்கும். நீங்கள் பல மாதங்கள் முயற்சி செய்தும் முடியாத வேலை திடீரென்று முன்னேறத் தொடங்கும். அல்லது உங்களை பாதித்திருந்த ஒருவர் திடீரென்று அமைதியாகிவிடுவார். இது ஏன் நடக்கிறது? ஏனெனில் நல்ல காலம் தொடங்கும்போது தடைகள் முதலில் விலகும். மழை பெய்யும் முன் காற்று முதலில் மாறும். அதேபோல் வெற்றி வரும் முன் தடைகள் மெதுவாக மறையும். நீங்கள் சமீபத்தில் இது எப்படி தானாக சரியாகிவிட்டது என்று ஆச்சரியப்பட்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நடக்கிறது. விஷயம் 3: புதிய யோசனைகள், புதிய உற்சாகம். 3வது விஷயம், திடீரென்று உங்கள் மனதில் புதிய யோசனைகள் தோன்றும். புதிய வேலை செய்ய வேண்டும், புதிய முயற்சி தொடங்க வேண்டும், புதிய வாழ்க்கை தொடங்க வேண்டும் என்று உள்ளுக்குள் ஒரு தூண்டுதல். இது மிகவும் முக்கியமான அறிகுறி. ஏனெனில் நல்ல காலம் என்பது வெறும் அதிர்ஷ்டமல்ல, அது ஒரு ஆற்றல் மாற்றம். உங்கள் உள்ளே ஆற்றல் அதிகரிக்கும் போது உங்கள் சிந்தனை மாறும். சிந்தனை மாறினால் வாழ்க்கை மாறும். நீங்கள் சமீபத்தில் சோம்பேறித்தனத்தை விட உற்சாகமாக உணர்ந்திருந்தால் அது உங்கள் நேரம் நெருங்கிவிட்டது என்பதற்கான சிக்னல். இதுவரை சொன்ன 3 விஷயங்களில் ஏதேனும் ஒன்று உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா? அப்படியானால் மீதமுள்ள 2 விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடும். 4வது விஷயம் பலர் கவனிக்காத ஒன்று. விஷயம் 4: திடீர் சந்திப்புகள். உங்கள் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் சரியான மனிதர்கள் தோன்றத் தொடங்குவார்கள். ஒரு பழைய நண்பர் திடீரென்று அழைப்பார். ஒரு புதிய மனிதர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவார். ஒரு சந்திப்பு உங்கள் சிந்தனையை மாற்றிவிடும். இது சும்மா சம்பவமில்லை. நல்ல காலம் தொடங்கும்போது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான மனிதர்கள் உங்களை தேடி வருவார்கள். அவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கான கதவை திறப்பார்கள். நீங்கள் சமீபத்தில் இந்த சந்திப்பு சும்மா இல்லை என்று உணர்ந்திருந்தால் அது உங்கள் வாழ்க்கை புதிய திசை எடுக்கிறது என்பதற்கான சிக்னல். இப்போது மிகவும் சக்தி வாய்ந்த 5வது விஷயம். இந்த அறிகுறி வந்துவிட்டால் உங்கள் நல்ல காலம் நிச்சயம் தொடங்கிவிட்டது. 5வது மிக முக்கியமான அறிகுறி. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உங்களை யாரோ ஒரு உயர்ந்த சக்தி பாதுகாக்கிறது என்ற உணர்வு. எதுவாக இருந்தாலும் நான் சரியாகிவிடுவேன் என்ற உள்ளுணர்வு. இந்த உணர்வு வந்துவிட்டால் அது உங்கள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கிவிட்டது என்பதற்கான மிகப்பெரிய சிக்னல். ஏனெனில் நம்பிக்கை இல்லாமல் நல்ல காலம் தொடங்காது. நம்பிக்கை வந்துவிட்டால் வெற்றி நெருக்கத்தில் இருக்கிறது. நண்பர்களே, நல்ல காலம் என்பது ஒரே நாளில் வெடிக்கும் பட்டாசு அல்ல, அது மெதுவாக வரும் ஒரு விடியல். இந்த 5 விஷயங்களில் ஏதேனும் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். பயம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம். உங்கள் நல்ல காலம் கதவின் அருகில் நிற்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். கமெண்டில் எழுதுங்கள், என் நல்ல காலம் தொடங்கிவிட்டது. நம்பிக்கை வையுங்கள், நல்ல நாட்கள் நிச்சயம் வரும். நன்றி.